இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இயேசு இதை சொல்லுகிறார். தன்னுடைய சிஷ்யர்கள் கலங்கி போயிருக்கும் பொழுது, நான் பிதாவினிடத்தில் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும், போனால் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற வேறொரு தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்புவார். அவர் வந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இது பாவம், இது நீதி, இது சரியான காரியம், இது சரியில்லாத காரியம். அதோடு மட்டுமல்லாமல் நியாய தீர்ப்புண்டு ஒண்ணு இருக்குது. எல்லாவற்றையும் உணர்த்தி அதை அறியும்படியாய் நேர்வழியில நடத்தும்படியாய் எல்லாவற்றுக்கும் உதவி செய்வார் சொல்லுகிறார். இன்றைக்கு பார்க்கும் பொழுது கண்டித்து உணர்த்தும் பொழுது யாருக்கும் அது கடினமாக இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவின் கடின உபதேசத்தை கண்டு எல்லாரும் சொல்றாங்க இது கடினமான உபதேசம். அநேக சிஷ்யர்கள் பின்வாங்கி போனார்கள். கப்பர்நகமிலே ஜெப ஆலயத்திலே இயேசு பேசின காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது அதில் ஒரு வார்த்தை அதுதான் சொல்ற, கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள்? நீ கடினமா பேசினா இவர் என்ன விட திட்டி பேசுற, இவரே அவளை ஸ்ட்ராங்கா பேசுறான்னு சொல்லுகிற கூட்டங்கள் தான் அதிகம். நீங்கள் உங்களுக்கு செவிக்கு ஏற்ற மாதிரி மேல் பூச்சாய் பூசி கவலைப்படாதங்க, எல்லாம் சரியா போயிடும் சொன்னா அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா போயிடும். ஆனால் ஒன்றும் சரியாகாது, மீண்டுமாய் பிரச்சனை தான் வரும். ஒரு மருத்துவரிடம் போகிறீங்களா, அவர் ஒரு சின்ன கட்டி இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஆப்ரேஷன் பண்ணிடலாம், இல்லைங்க ஆப்ரேஷன்லாம் கஷ்டம்னு சொல்லி போயிடுங்க. இன்னொரு மருத்துவர்கிட்ட போறீங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு மாத்திரை போடுங்க, கொஞ்சம் மருந்து போடுங்கன்னு சொன்னேன், இதுதான் சரியான டாக்டர்ன்னு சொல்லி போகிறோம். அடுத்து என்ன நடக்கிறது? கட்டி பெரிதாகிறது. அப்படியும் ஆபரேஷனுக்கு ஒத்துக்கொள்வதில்லை. அதற்கு பிறகு என்ன ஆகிறது? அது அழுகி போய் பொழுது இப்போமா பண்ணுங்கன்னா அந்த சரீரம் மருத்துவ சிகிச்சைக்கு ஒத்துக்கொள்ளாமல் பலவீனப்பட்டு போய்விடுகிறது. கடைசியிலே மரணத்தை தான் சந்திக்க நேரிடுகிறது. இந்த கடினமான உபதேசம், இப்ப சாஸ் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வச்சுட்டான், இது கடினம், இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் தேவைகளை என்று சொல்லி ஆறுதலையே தேடிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, இங்க உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. ஒவ்வொரு சீஷருடைய வாழ்க்கையை பாருங்கள், ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்கள். இன்னைக்கு கடினமான உபதேசம் தான் நம்மளை கரெக்ட் பண்ணும், அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு ஆலயத்துல டிஎல் மூடியை பிரசங்கிக்க கூப்பிட்டார்களாம். ஒரு வயதான போதகர் கூப்பிடும் பொழுது சரி என்று சொல்லி அவர் ஒத்துக்கொண்டாராம். திருப்பி அந்த டிஎல் மூடியுடைய பிரசங்கத்தை குறித்து அவர் கேள்விப்படும் போது கடினமாய் பேசுவாராமே, அதனாலே அவரை தவிர்த்து விடலாம் என்று சொல்லி அன்று செய்தி கொடுக்கிறதற்கு முந்தின நாளே தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொண்டு, ஐயா நீங்க வர வேண்டாம், நீங்கள் கடினமாக பேசினால் எங்களுடைய விசுவாசிகள் சோர்ந்து போய் விடுவார்கள், அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள் என்று சொல்லுகிறார். டிஎல் மூடி சொன்னாராம், அது பரவாயில்ல, எனக்கு விரோதமா தானே பேசுவார்கள், இல்லை இல்லை நான் கட்டாயம் வருவேன், அப்படி பேசினால் நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டாராம். அப்படியே அது செய்தி கொடுக்க அந்த ஆராதனைக்கு வந்தாராம். வார்த்தைகள் ஸ்ட்ராங்காக வைராக்கியமாய் வல்லமையா வெளிப்பட்டதா. என்ன நடந்ததா? அந்த ஜெப வேலைகளை அத்தனை பேரும் அழுது ஒப்பு கொடுத்தார்கள். ஒரே அழுகையின் சத்தம், ஒரு மண்ணும் திரும்புதில் ஆவியும் அங்கு ஊற்றப்பட்டதா. தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். தவறான வழியில் இருக்கிறவர்கள் நேர்வழிக்கு வந்தார்கள். இயேசுதான் எங்களுக்கு முக்கியம், அவரை தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்பாக வைப்போம் என்று சொல்லி அர்ப்பணித்தார்களா. அதற்கு பின்பு அவர் கேட்டாராம், யாராவது என் மேல் கோபமா இருக்கிறீர்களா? டிஎல் மூடி கேட்டாராம். அந்த காங்கிரிகேஷன் வந்திருந்த ஜனங்களை பற்றி நான் உங்களுக்கு பேசின அந்த கடினமான ஆண்டோடைய வார்த்தை குறித்து இல்லை, எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பதற்கு, எங்களை உயிர்ப்பிப்பதற்கு, எங்களை மாற்றுவதற்கு அது ஏதுவாக இருந்தது என்று சொன்னார்களா. இந்த கூப்பிட்ட மனிதரோ அப்படியே வெட்கி தலை குனிந்து விட்டாராம். பாருங்கள், இன்று அப்படியே மெதுவா தட்டி கொடுக்கக்கூடிய உபதேசங்களை தான், நோ, சிக்ஷைகள் வேண்டும், நீ பொன் புடமிடப்படாவிட்டால் அது மிளிர முடியாது, வைரம் பட்டை திட்டப்படாவிட்டால் அதிலிருந்து வெளிச்சத்தை பார்க்க முடியாது. நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டோடைய வார்த்தைகள் கடினமாக இருக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம், நம்மை உருவாக்குவதற்கு தானே. இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பாருங்கள், வாழ்க்கை முழுவதும் மகிமையாக வல்லமையாய் மாறும். அந்த மறுமையிலே நமக்கு வைக்கப்பட்ட வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதப்பா.
கணுக்களை பிளக்கக்கூடியது, வண்ணாந்தரத்தை அதிரச் செய்யக்கூடியது. அதோடு மட்டுமல்லப்பா, ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர். இன்னைக்கு கண்டித்து உணர்த்தும் பொழுதுதான் எங்களுடைய இருதயம் சீர்படும், சபைப்படும். நாட்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஒழுங்குபடுத்துங்கப்பா, சரிப்படுத்துங்க. எங்கள் மூலமாய் உண்மை பிரதிபலிக்க விரும்புகிறோம், அதனால் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நடத்தல் உண்டாகட்டும். பின்பு போய் நாங்கள் பாதாளத்துக்குரியவர்களாய் மாறிடக்கூடாதப்பா, பரலோகத்துக்குரியவர்களாய் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். எங்களை உருவாக்குவீராக, உயிர்ப்பிப்பீராக, நடத்துவீராக. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதும் நம்மை அர்ப்பணிப்போம். உண்மையிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினால் தான் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை. போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே.